இன்னொரு அதிசயம் தெரியுமா உங்களுக்கு? அது சாமி நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா அபிஷேகம் பண்ணி முடிக்கும் பொழுது அந்த 2 சர்ப்பமுமே ஆடுற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கும் விக்கிரம் பார்க்கும்பொழுது விக்கிரமாக தான் தெரியும். நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பாம்பு எப்படி ஆடும் அது மாதிரி அந்த விக்கிரங்களை அப்படியே ஆடுங்க. அதாவது திருநாகேஸ்வரத்தில் அபிஷேகம் பண்ணால் அந்த பால் நீல நிறமாக மாறுங்கிறது பொதுவாக சொல்லுவாங்க. அபிஷேகம் பண்ணும்பொழுது பால் நீல நிறமாக காட்சி தரும் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அதிசயம் என்னென்னா அந்த சாமியே ஆடும். அந்த விக்கிரத்தை விக்கிரமாக தெரியும் பார்த்தீங்கன்னாவே அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த 2 பாம்புமே 2 அரவுமே ராகுங்கேதும் ஆடிக்கிட்டே நிற்காது. ஆடிக்கிட்டே இருக்கிற மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூர்ந்து பார்த்தா தெரியும் மனசில். அது உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நிற்காது, அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும். அந்த பாம்பு எப்படி ஆடுதோ அந்த ஆட்டம் ஆடிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது குபேரனுக்கினுடைய ராகு கேது தோஷத்தை காலசர்ப்ப தோஷத்தை நிவர்த்தி பண்ண ஆலயம். காலத்தே காலமே செய்யக்கூடிய காலநாதனாக இருக்கக்கூடிய ஆலயம். அதனால அதுக்கு பேர் காளகஸ்தின்னு பேர். அந்த ராகு கேது போய் வணங்குங்க.